வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட WWE வந்து இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய WWE வந்து குந்தர் விசஸ் கோல்ட்பர்க்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் மேபி இந்த டைட்டில் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய குந்தர் கூட நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது மேபி எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய WWE வந்து ஃபர்ஸ்ட்டு ஜூலை 12ஆம் தேதி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இது நடத்துறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய AEW வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது AEW வந்து ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல் இன் பேப்பர் வந்து டெக்ஸஸில் வந்து நடக்க போகுது. அது எப்போ நடக்க போகுதுன்னா, ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வந்து அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவனுங்களை வந்து காலி பண்ணணும், அதாவது AEW காலி பண்ணணுமே அப்படிங்கிறக்காக ஒரு வன்மத்தோட வந்து இப்போ நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதே 12ஆம் தேதி வந்து அவனோட மார்க்கெட்டிங்கை குறைக்கணுமே அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே ஜூலை 12ஆம் தேதி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து வைக்கிறாங்க. அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இந்த கோல்ட்பர்க் விசஸ் குந்தருக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்சை வச்சு AEWவோட அந்த ஆலின் ஷோவோட ஒரு மார்க்கெட்டிங்கை குறைக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் WWE வந்து இந்த மேட்சை வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்ட்டா, அது மேபி இதுதான், வேற எந்த விதமும் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் கூட இந்த மேட்சை வந்து புக் பண்ணாமல் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், மேபி நம்மளுடைய குந்தர் கூட இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய கும்தரை வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க் பீட் பண்ணி கூட நம்மளோட கோல்ட்பர்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ஜான்சினா மாதிரியே நம்மளுடைய கோல்ட்பர்க் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டில் தான் இப்போ வந்து மேபி இருக்கார். அதனால நம்மளுடைய WWE வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற 2 விதமான பிளானை வந்து நம்மளுடைய WWE வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ நான் சொன்னல, அதாவது ஜூலை 12ஆம் தேதி வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து இந்த மேட்சை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது AEWவோட அந்த ஆலின் ஷோவை வந்து ரேட்டிங் அது இல்லாமல் குறைக்கணுமே அப்படிங்கிறக்காக, அதாவது அது ஒரு அங்கே வந்து ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடாது, AEW பார்க்கக்கூடாது, WWE ஷோஸ் எல்லாம் பார்க்கணும். அதுவும் கோல்ட்பர்க் விசஸ் குந்தரோட அந்த மேட்ச்சில் வந்து இந்த விஷயத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதாவது இப்போ நம்முடைய குந்தர் வந்து சாம்பியனே இருக்கார், அதை டிஃபீட் பண்ணி அதை எதிர்த்து யார் விளையாடுறா அப்படின்னா நம்மளுடைய கோல்ட்பர்க் விளையாடுறாரு. அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோல்ட்பர்க் வந்து நியூ சாம்பியன் ஆவாரா, இல்லை நம்முடைய குந்தர் அவரோட சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் வந்து அந்த இடத்துல மேபி தோணும்ல. அதை வந்து மேபி அந்த AEW வந்து சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE வந்து சஸ்பென்ஸாக நம்ம எதிர்பார்க்காத விதமாக கூட நம்மளோட WWE வந்து ஒரு சம்பவத்தை வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னுட்டா, 2014 எனக்கு கரெக்டாக இயர் என்னன்னு தெரியல, மேபி அப்போ வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க்குக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல அந்த மேட்ச்சில் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே அதிகமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால், கோல்ட்பர்க்கை பீட் பண்ணி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான் அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த பிளானை அப்படியே டோட்டலி சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கோல்ட்பர்க்கை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர்கிட்ட தோக்க வச்சாங்க. வெறும் 5 செகண்டில் வந்து நம்முடைய கோல்ட்பர்க் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை தோற்று அந்த மேட்ச்சில் சர்வைவர் சீரிஸ் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க் வந்து கெத்தாக போயிட்டார். அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து கோல்ட்பர்க் விசஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குதுல்ல, அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஃபேன்ஸை ஒரு சஸ்பென்ஸில் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய WWE வந்து அந்த மேட்ச்சில் கூட மேபி நம்மளுடைய கும்தரை வந்து அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ண வச்சு நம்மளுடைய கோல்ட்பர்க்கை வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த பிளானை வந்து எதுக்காக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, இதில் வந்து WWEக்கு வந்து 2 விதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இன்னொன்று அது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அந்த AEWவோட அந்த ஒரு ரேட்டிங்கை குறைக்கிறது ஒன்று. 2வது என்ன அப்படின்னு கேட்டால், ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஒரு ஃபியூடை வந்து அப்படியே கொண்டுட்டு போயிட்டு மேபி சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோல்ட்பர்க் வச்சுருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து நம்மளுடைய கும்தர் வந்து ரீமேட்ச் கேட்கலாம். அதாவது நான் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து என்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து நான் என்னோட டைட்டிலை வந்து நான் வந்து உன்ட்ட தோத்துட்டேன், மேபி எனக்கு வந்து அந்த டைட்டிலுக்கான ரீமேட்ச் வேணும், அது மேபி எப்போ வேணும் அப்படின்னுட்டா சம்மர் ஸ்லாமில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கும்தர் வந்து நம்மள்ட்ட கோல்ட்பர்க்கிட்ட கேட்டு நம்மளுடைய கோல்ட்பர்க்குக்கும் கும்தருக்கும்
இருக்குமான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அதாவது ரீமேட்சாக வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கும். அதில் வந்து நம்மளுடைய கும்தர் வந்து அகைன் திரும்பி வந்து நம்மளுடைய கோல்டுபர்க்கை பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து திரும்பி நம்மளுடைய கும்தரை வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதுக்கு வந்து பருத்தி மட்டும் குடோனில் இருந்திருக்கலாம். அதை எதுக்கடா எடுத்து இன்னொரு பக்கத்தில் வைக்கிறதுக்கு, அது அப்படியே இருந்திருந்தா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. மேபி அது வந்து உண்மையான விஷயம் வந்து அது கிடையாது நண்பா. ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் வந்து நம்முடைய கும்தரை தோக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டால் ஃபேன்ஸை வந்து ஒரு அதிர்ச்சியில் வச்சிருக்கணும். அந்த மேட்ச்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ அந்த 2 பேருக்கு மேட்ச் நடக்குதுன்னா இப்போ நானே இருக்கேன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த மேட்ச்சில் வந்து கோல்டுபர்க் தோத்துருவார், கும்தர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு டாக்கை வந்து அந்த இடத்துல வைக்கவே கூடாது. ஷாக்கிங்லி அந்த இடத்துல வந்து கோல்டுபர்க் அந்த இடத்துல நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டாருப்பா அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ். அது இல்லாமல் ஃபேன்ஸ் அதிர்ச்சி ஆகிடுவாங்களா, அந்த ஒரு மூமெண்ட் வேணுமே அப்படிங்கிறக்காக தான் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ண போகிறாங்க. அதோட ரீமேட்ச் வந்து நம்முடைய கோல்டுபர்க்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான ரீமேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடந்து அதில் வந்து திரும்பி அகைன் வந்து நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து அவரோட சாம்பியனை தோத்துட்டு நம்முடைய கும்தர் வந்து திரும்பி வந்து அகைன் சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கோல்டுபர்க்கு வந்து ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து கொடுத்த மாதிரியா சாது. நம்முடைய கோல்டுபர்க் வந்து 2 மேட்ச் வந்து WWE விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட், இன்னொன்று வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அந்த ரீமேட்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவர் வந்து அவரோட டைட்டிலை வச்சிருந்து கும்தர்கிட்ட தோத்துட்டு போயிட்டார் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவரோட ரெஸ்லிங் கெரியர் வந்து அந்த இடத்துல ஓய்வு பெறும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இதுக்கான உண்மையான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னா அது மேபி இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது நண்பா. இதில் வந்து இப்போ WWE பண்ணுற ஒரு டிசிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டிசிஷனாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதாவது திரும்பி ஒன்ஸ் மோர் திரும்பி நான் சொல்கிறேன் நண்பா. அதாவது 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய கும்தர் விசஸ் கோல்டுபர்க்குக்கான அந்த ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு வெற்றியை கொடுக்கணும், ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWE வந்து அகெயின் நம்மளுடைய கோல்டுபர்க்கை வந்து டைட்டிலை வின் பண்ண வைக்கலாம், நம்முடைய கும்தரை வந்து அந்த இடத்துல தோக்க வைக்கலாம். மேபி நம்மளுடைய WWE வந்து அந்த இடத்துல சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து மேபி நம்மளுடைய கோல்டுபர்க்கை வின் பண்ண வைக்கலாம், மேபி வின் பண்ண வைக்காமல் கூட போகலாம் நண்பா. அதனால மேபி எது நான் சொல்கிறேன் அப்படின்னா மேபி வின் பண்ண வைக்கலாம். ஏன்னா WWEவோட தரப்பில் வந்து சொல்கிறது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து சரி வின் பண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டானுங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கும்தரை வந்து திரும்பி அகைன் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட WWE வைக்கலாம். மேபி இதை வந்து ஃப்யூச்சருக்காக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் நம்மளுடைய கோல்டுபர்க்கு வந்து இன்னொரு மேட்ச் தரணுமே அப்படிங்கிறதுக்காக மேபி நம்மளுடைய WWE வந்து நம்முடைய கோல்டுபர்க்கை சாம்பியன் ஆக்கி அந்த சம்மர் ஸ்லாமில் வந்து அவரோட சாம்பியனை வேர்ல்டு சாம்பியனை தோக்க வச்சு திரும்பி வந்து அவரோட மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கலாம். மேபி இதுலேயும் நம்மளுடைய கோல்டுபர்க்கை வந்து அந்த சாட்டர்டே மினிட்டையும் தோக்க வச்சு அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் ரீமேட்ச் வச்சு அதுலேயும் தோக்க வைக்கிறதுக்கு மேபி இதை பண்ணுறதே நம்மளுடைய WWE பெட்டராக தான் இருக்கும். மேபி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய WWE வந்து கோல்டுபர்க்கை வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.